ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஏசாயா 59:1. தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பார்த்து கவலைப்படும் போது அந்த காரியங்களை தங்களுக்காக தேவன் செய்வார் என்று அவரை நம்பவில்லை என்பதையே வெளிப்படுத்துகிறார்கள். அன்பின் பரலோக தகப்பனே, அகிலத்தையும் வார்த்தையால் சிருஷ்டித்தவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமது வல்லமைக்காகவும் எங்கள் மீது நீர் காட்டும் அன்பான அக்கறைக்காகவும் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனே, எங்களுக்கு வரும் கடினமான சூழ்நிலைகளிலும் கவலைப்படாமல் முழு உள்ளத்தோடு உம்மை விசுவாசிக்க பலன் தாரும். அந்த நேரத்திலும் நீர் எங்களுடன் இருக்கிறீர் என்பதை அறிவதால் வரும் மகிழ்ச்சியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் மகிழ்ச்சி உமது பிரசன்னத்திலும் உமது அன்பிலும் உமது மீட்பிலும் உறுதியாக இருக்க கிருபை தாரும். இந்த நாளிலும் எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும் பலத்த செய்கையினால் எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.